ஓம் சாந்தி 9/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, யோக சக்தியின் மூலம் உங்களுக்குள் இருக்கும் தீய சம்ஸ்காரங்களை நல்ல சம்ஸ்காரங்களாக மாற்றுங்கள். ஞானத்தினதும் தூய்மையினதும் சம்ஸ்காரங்கள் நல்ல சம்ஸ்காரங்கள் ஆகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களது பிறப்புரிமை என்ன? நீங்கள் இப்பொழுது என்ன உணர்வை கொண்டிருக்கின்றீர்கள்? பதில்: முக்தியும் ஜீவன் முக்தியுமே உங்கள் பிறப்புரிமைகள். நீங்கள் இப்பொழுது தந்தையுடன் வீடு திரும்ப வேண்டும் என்ற உணர்வை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு முக்தியும் ஜீவன் முக்தியும் என்னும் உங்கள் பக்தியின் பலனை கொடுப்பதற்கே தந்தை வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் இப்பொழுது அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அனைவரும் தங்கள் வீட்டின் காட்சியொன்றை பெற வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. எல்லையற்ற சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெறுவதற்கு நீங்கள் நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் தூய்மையாக வேண்டும். யோக சக்தியினால் நல்ல சம்ஸ்காரங்களை கிரகியுங்கள். உங்களை தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆக்குங்கள். 2. சதா சந்தோஷமாக இருப்பதற்கு தந்தை உங்களுக்கு தினமும் கூறுகின்ற ஆழமான இரகசியங்களை செவிமடுத்து பிறருக்கும் அவற்றை கூறுங்கள். எதனையிட்டும் குழப்பம் அடையாதீர்கள். சாதுரியமாக பதில் அளியுங்கள். வெட்கப்படாதீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் மாஸ்டர் சந்தோஷத்தை அருள்பவராகி சந்தோஷ சொரூபமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சந்தோஷத்தை வழங்குவீர்களாக. சதா புண்ணிய செயல்களை செய்யும் குழந்தைகள் சந்தோஷத்தையும் சக்தியையும் அந்த செயல்களின் உடனடி பலனாக பெறுகின்றார்கள். அவர்களின் இதயங்கள் சதா சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களின் எண்ணங்களிலேனும் அவர்களால் சிறிதளவேனும் துன்ப அலையை அனுபவம் செய்ய முடியாது. சங்கம யுகத்து பிராமணர் என்றால் துன்பத்தின் எந்தவிதமான பெயரையோ அல்லது சுவட்டையோ கொண்டிராதவர் என்று அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் சந்தோஷத்தை அருள்பவரின் குழந்தைகள் ஆவீர்கள். இத்தகைய சந்தோஷத்தை அருள்பவரின் குழந்தைகள் தாங்களும் மாஸ்டர் சந்தோஷத்தை அருள்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சந்தோஷத்தை வழங்குவார்கள். அவர்கள் ஒருபோதும் துன்பத்தை கொடுக்கவோ அல்லது துன்பத்தை எடுக்கவோ மாட்டார்கள். ஸ்லோகம்: மாஸ்டர் அருள்பவராக இருந்து ஒத்துழைப்பையும் அன்பையும் கொடுத்து அனுதாபம் கொண்டிருப்பதே ஒரு கருணை நிறைந்த ஆத்மாவின் அடையாளமாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.